ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தீர்க்க தரிசன முகாமை இந்த 3 நாட்களிலே நடத்த இருக்கிறோம். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் எட்வின் லோரிதாஸ் அவர்களுக்கு நன்றி. பிப்ரவரி மாதத்திலே ஃபோனிலே தொடர்பு கொள்ளும்போது ஒரு தீர்க்க தரிசன முகாமை நாம் வைக்கலாம் என்று சொல்லி பேசினால் அதற்கு இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கும் மறுதினமும் நான் இருக்கிறேன். 3 நாளில் உள்ள கூட்டங்கள் தீர்க்க தரிசன முகாமை நடத்த இருக்கிறோம். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தெய்வ வார்த்தையை நான் கொடுப்பதற்கு முன்பு இந்த இடம் அநேகருக்கு மெஸ்பாவாக இருக்கும். காவல் கோபுரமாக இருக்கும். ஹல்லேலூயா. மிஸ்பானா காவல் கோபுரம். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த இடம் அற்புதத்தின் இடமாக தெய்வனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுகிற ஒரு இடமாக தெய்வன் இந்த இடத்தில் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீலோமில் சாமுவேலுக்கு தேவன் வெளிப்படுகிறார். தேவன் வெளிப்படுகிற ஒரு இடம். இந்த இடம் என்னன்னா சீலோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுகிற இடம், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற இடம், தேவனுடைய அற்புதங்கள் நடக்கிற இடம். ஹல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ராஜா சிங்கத்துக்கும் ராணி சிங்கத்துக்கும் கல்யாணம். அப்ப எல்லா சிங்கங்களும் வந்துச்சு. எல்லாம் சிங்க நாட்டில் சிங்கங்கள்லாம் வந்துச்சு. நம்ம எப்படி இப்போ முகாம் வச்சுருக்கிற எல்லாரும் வந்துருக்கிறீங்க மாதிரி வந்துருக்கு. ஆனால் எல்லாமே சிங்கர் வருது. ஒரே ஒரு நரி மட்டும் சிங்கம் போல வேஷம் போட்டு அப்படி வந்துச்சு. எல்லாம் வந்து ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சிங்கம் நோட் பண்ணிச்சு. ஏய், சிங்கம் இருக்கிற இடத்துக்கு நரிக்கு என்ன வேலை? நானும் ஒரு காலத்தில் சிங்கமாக தான் இருந்தேன். கல்யாணம் ஆன பிறகு நிறைய சிங்கம்னா தேவனுடைய ஆண்டவர் யூத கோத்திரத்து சிங்கமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச வீரர்களும் சிங்கம் தான். துதிக்கிற பிள்ளைகளும் சிங்கம் தான். யூதா நான் சிங்கம். நம்மெல்லாம் யாரு? யூதாவா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே சமயத்துல நரினா பிசாசு. திராட்சை தோட்டத்தை கிடைக்கிற குள்ள நரிகளும் குழி நரி.
நீ நரியா இருக்கக்கூடாது, சிங்கமா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சிங்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கமா, தீர்க்கதரிசி சிங்கமா இருப்பா. அல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, நாம் இன்றைக்கு நாளில் சேவ செய்திக்கு கடந்து போவோம். இந்த வீட்டிற்கு ஒரு ஜெப குறிப்பு நான் வைக்க சென்ற பொழுது அந்த ஜெப குறிப்புக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தை தான் என்னோட பேச சொன்னேன். முதல் நாளில் இதை தான் நான் பேச இருக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த கடைசி அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சமயத்திற்கு ஏற்றபடி செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய தலைப்பு, நீ வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தது போல் இல்லை, உன்னை வேறு மனுஷனாய் தேவன் மாற்றுவார். வேறு மனுஷனா, different man, different woman, different people. இந்த இடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் பலருக்கு அவர் ஒரு நியாயாதிபதியாக ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்க தரிசனத்தில் அபிஷேகம் பெற்றவர். அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். அப்பொழுது அவரை தேடி வந்த சவுல் என்ற ஒரு சாதாரண மனுஷன் கழுதையை தேடி வந்தார். கழுதை தொலைஞ்சு போச்சு, தீர்க்க தரிசனம் கேட்க ஓடி வந்தார். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு புதிய திருப்பத்தை குறித்து தான் இன்றைக்கு பேசுவாங்க. இந்த ஊழியத்திலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒரு பிரேக் த்ரூ வரப்போகிறது. அதற்கு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் டிவி சீரியல்ல பார்க்குற மாதிரி உட்கார்ந்து அப்படியே வரைக்கும் பாரு உட்கார்ந்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேறு மனுஷனாவாய். இது என் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையை தேவன் திருப்புவார். புதிய திருப்பம் உன் வாழ்க்கையில வரும். உன் வியாபாரத்தில் ஒரு திருப்பம் வரும். உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். ஊழியத்தில தேவன் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீ வேறு மனுஷனாக போகிறார். அப்படியே வாழ்றது, அதே கண்ணீரோட வர்றது, அதே உடைகிற நிலையில வர்றது, அதே உடைந்து போன நிலையில வர்றது அல்ல. நியூ மேன், ஹல்லேலூயா. நியூ வுமன், ஹல்லேலூயா. மனைவி மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிற ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஒரு பிரேக் த்ரூ வரப்போகிறது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரேக் த்ரூ கேட்கிறோம். நான் ஜெபித்தேன், சொன்னாரு
breakthrough ministry. This ministry is the breakthrough ministry. இது திருப்பு முனையின் மினிஸ்ட்ரியாக விளங்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும். இன்றைக்கு நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவன் அன்பை தருவார். கழுதையை தேடி வந்த சவுல் தீர்க்க தரிசனத்தை கேட்கப்பட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். ஒரு கள்ள தீர்க்கதரிசி அந்த பையன். ஆனா வந்து கரெக்டா சொல்லுவான். என்ன, நீ யார் ரசிகங்கிறத கரெக்டா சொல்லிடுவான். என்னைய பார்த்து சொல்லினா நீ எம்ஜிஆர் ரசிக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுவான்னா, விஜய் ரசிகர், நீ அஜித் ரசிகர். எல்லாம் வயது போனாங்க. என்கிட்ட கேட்டபோது சொன்னேன், சாத்தானுக்கு பழைய நாமம் தெரியும், பழைய பேர் தெரியும். ஆண்டவரா பேசுவார். எம்ஜிஆர் தெரியும், ரஜினி தெரியும், கமல் தெரியும், எல்லாம் விசாரிச்சுனாங்க. அவனுடைய பிள்ளைகளை பத்தி அவன் பேர் சொல்றான். அவன் வந்து அப்புறம் வந்து சொன்னான், நீங்க நல்ல தீர்க்க தரிசனம் விட்டு இருக்கு உங்களுக்கு. நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அது வந்து 2வது நான் படிக்க போறேன். பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி எனக்கு டேட் கொடுத்துட்டார் ஆண்டவர். என் ஆவியில பாருங்க. நான் பார்க்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. ஐயா அப்படியே பாருங்க, ஆவியில் அப்படி பாருங்க. என்ன அந்த பொண்ணை காட்டுறாரா? எனக்கு எதையும் காட்டலப்பா. அந்த கடையில் நின்று பேசுறான் என்கிட்ட. அந்த கடைக்காரங்க தான் காட்டுறேன். கழுதையை தேடி வந்தவன, உலகத்தை தேடி வந்தவன, நோக்கம் இல்லாமல் வந்தவன, ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி வாழ்க்கை திரும்பியதே. இன்றைக்கும் கூட்டத்திற்கு ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல், ஒரு உணர்வு இல்லாமல் நீ இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒன்றை கொண்டு தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன்னை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு கட்டுவான், உன்னை எழுப்புவான். கழுதையை தேடி வந்து அவனுடைய வாழ்க்கை திருந்துச்சு. அவனுடைய வழியெல்லாம் அந்த கழுதையை தேடிதான். இன்னைக்கு நிறைய பசங்க, இன்னைக்கு வாலிப பசங்க கழுதைகளை தேடிதான் ஓடிட்டு. கழுதையை தேடிதான் நீ நிறைய போயிட்டு இருக்குது இன்னைக்கு உலகம். கழுதைங்கிறது அல்பமா இனப்படுறது. அந்த கழுதையை தேடி வந்தவன் அவருடைய வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தினான். அது வரைக்கும் அவனுக்கு வழி தெரியாம இருந்துச்சு. அது வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லை. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் வழிகள் நினைவுகள் அல்ல. உன் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகள் உயர்ந்ததாக இருக்கிறது. பல வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய திங்கிங் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். இன்ஜினியருடைய பையன் ஹைவேஸ்ல பெரிய இன்ஜினியரிங் அப்பா கவர்மெண்ட்ல. என்னுடைய என்னெல்லாம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட, பெரிய பணம் சம்பாதிக்க, உலகத்தை அனுபவிக்க. ஆனால் ஆண்டவரின் வாழ்க்கையை பெற்ற பொழுது எல்லாம் மாறி போனது. அந்த பகல் கலவெல்லாம் மாறி போனது. காரணம், என்ன குறிச்ச திட்டம் தேவன் பெரியதாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. உன்னை குறித்த திட்டம் பெரியதாய் இருக்குது. ஆனால் அறியாமல் தெரியாமல் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம். அநேக நேரங்களில் தேவனுடைய வழிநடத்தலை அறியாதவரை வாழ்கிறோம்.
என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தினார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசன அபிஷேகம் அதுதான் ஒரு வாழ்க்கையில் திருப்பிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கழுதையை தேடி தீர்க்க தரிசனம் கேட்க வந்தவன் அவன் வாழ்க்கையை குறித்து தெரியாதவனாயிருந்தான். அவனை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினார். உங்க குடும்பத்துல ராணியர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ராஜாவாக விளங்குபடி செய்வார். நம்மளை குறிச்சி சொல்றாரு, ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை தெய்வம் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறோம். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் இந்த சவுலின் வாழ்க்கையை திரும்ப புதிய வாக்குத்தத்தம் என்ன, அவருக்கு வேற மனுஷனாக மாற்றி இன்னைக்கு ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்டவங்க நிறுத்தப்படும். அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்மிகிரேஷன் வரப்போம், மறு ரூபத்தை தரப்போம். அல்லேலூயா. அவரை போல ஒரு மாறுகிற ஒரு வாழ்க்கையை தரப்போம். இந்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில காரியத்தை இந்த அதிகாரத்தில் நான் பேச போகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் கம்பும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது பின்பு பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலை. பெலிஸ்தியர் என்று சொல்லும் பொழுது எதிராக பிசாசு. ஆனா அந்த பெலிஸ்திய தானியத்துல என்ன இருக்குது? தேவனுடைய மலை இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய மலை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை, அது ஒரு ஆவிக்குரிய மலை, ஜெப மலை, ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்கிற மலை, ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற்றுக் கொள்கிற மலை. இதில் 3 காரியங்கள் பேசப்படுகிறது. ஒன்று, தீர்க்கதரிசி கூட்டம். தீர்க்கதரிசியின் கூட்டம் என்று சொல்லும்போது தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற கூட்டம், பரிசுத்த ஆவியின் கூட்டம், பரிசுத்தவான்களின் கூட்டம், புறா கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே புறா கூட்டம் தான். அல்லேலூயா. நோவாவின் நாட்கள்ல புறாவும் இருந்தது, காகமும் இருந்தது. காகங்கிறது மாம்சத்தின் கூட்டம், பிசாசின் கூட்டம்.
ஹல்லேலூயா. நீ யாரை பார்க்கணும்னா புறா கூட்டம் இடைபடணும். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியின் கூட்டத்தை நீ பார்க்கணும். தீர்க்கதரிசிகளோடு ஐக்கியம் வைக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு இன்னைக்கு காலேஜில் படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருக்கட்டும், எல்லாமே உலகத்திற்குரியவங்களை அவரோட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறார். பாவம் செய்கிற பிள்ளைகளோடு, குடி பழக்கத்தில் அடிமையா இருக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கணும். தேவனுடைய ஊழியக்காரனோடு இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளோடு இருக்கணும். பரிசுத்த ஆவியின் கூட்டத்தோடு நீ இருக்கும்போது நீயும் பரிசுத்த கூட்டமாக மாறுவாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நீயும் பரிசுத்தவானாக மாறுவாய். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, அப்போ நான் யாருன்னு சொல்றேன். நீ அப்படிப்பட்ட ஐக்கியங்களோடு இருக்கு. ஊழியத்துல ஐக்கியம் எதுக்கு கொடுக்கிறார்? நம்மளை உருவாக்குவதற்கு. அவருடைய ஐக்கியம் தீர்க்கதரிசிகளோடு இருக்கு. தீர்க்கதரிசிகளுடைய நடக்கிறவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள், ஞான சிருஷ்டிகள், தேவனுடைய வார்த்தைகள் கொண்டு அவர்களிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள் அவர்கள். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், தேவனுக்காக இருக்கிற பிள்ளைகள், தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள். உன்னுடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளோட ஸ்நேகம் இருக்கணும். இன்னைக்கு ஐக்கியம் இருக்கணும். நிறைய பேருக்கு ஐக்கியம் வந்து உலகம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஐக்கியம்னா, சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் ஐக்கியம் என்னன்னா செல்போன் தான். செல்போன்ல ஐக்கியம். பேச மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து செல்போன்ல அப்படியே மருந்து சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் நினைப்பேன், வைத்து முடிச்சு போல இருக்கு உங்களுக்கு. சில இடத்துலாம் பேசினேன், என் பக்கத்துல இருந்து சிரிச்சுட்டு நான் விட்டேன். ஐயா என்னையா பார்த்து சிரிக்கிறீங்க? அது இல்லையா, தமாஷ். ஐக்கியத்தை இன்னைக்கு செல்போன்ல தான் நிறைய பேருக்கு ஐக்கியம். ஒரு சகோதரி சொல்றாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து செல்போன் தான். தேவ பிள்ளைகளே, உன்னுடைய ஐக்கியம் ஆவியானவரோடு இருக்கு. உன்னுடைய ஐக்கியம் ஆவியானவரோடு இருக்கு. கூட்டத்தோடு இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இருக்கணும். சபை மக்களோடு இருக்கணும். இங்க செபிக்கிற மக்களோடு இருக்கணும். பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு இருக்கணும். உன்னுடைய ஐக்கியம் அது இருக்கும்போது பலப்படுவார். அன்பு சகோதரர் தினகரனோடு 12 ஆண்டுகள் நான் ஊழியத்திலே அந்த ஐக்கியம்தான் என்னை தேவ கிருபை பெற்றவனாக மாற்றியது. தேவ ஊழியனாக மாற்றியது. செபிக்கிறவனாக மாற்றியது. ஐக்கியம் இருக்க ஒரு மினிஸ்ட்ரியோட நீ ஐக்கியம் வைத்திருக்கும் போது அந்த ஐக்கியம் உன்னை பலப்படுத்தும். அந்த தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படும். அதே அபிஷேகம் வெளிப்படும். இந்த ஊழியத்தோடு நீ ஐக்கியம் வைத்திருப்பனா அபிஷேகத்தைக்குள் ஒன்று நடத்துவா. அதே கிருபைகளோடு நடத்துவா. அதே வரங்களோடு நடத்துவா. அதே வல்லமையோடு நடத்துவா. அதே அதிகாரத்தோடு நடத்த வல்லமையுடையவராயிருக்க ஐக்கியம் வேண்டும். இரண்டாவது சொல்றாரு, தம்புரும் மேளமும் நாதஸ்வரமும் சுரமண்டலம். இது எதை குறிக்கும்? பரிசுத்த ஆவியின் கருவியாக பயன்படுத்துகிற பாத்திரங்களோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது, தேவன் பயன்படுத்துகிற கருவிகளோடு இணைக்கப்படும் பொழுது நம்மளை ஆண்டவர் இன்னும் பலப்படுத்தியிருப்பார்.
அல்லேலூயா. ஊழியக்காரனோடு இணைச்சிருக்கிறேன். ஊழியக்காரனோடு இணைந்து வாழ்கிற ஒரு காரியத்தை நிறைய பேருக்கு புரியுது. சில விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, நான் பாஸ்டர் ஆயிடுறேன் அப்படின்றாங்க. அந்த சந்தோஷம், நீ ஆனா சந்தோஷம், பாஸ்டர் ஆனா சந்தோஷம். பாஸ்டர் ஆயிட்டு விடுதலை. அல்லேலூயா. ஐக்கியப்படலாம், உறவு முறை இருக்கலாம். அந்த கல்விகளோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம். வரப்பட்ட பிள்ளைகளோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது எலியாவோடு எலிசா இருந்ததனால் அதே வரங்களை 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்த பொழுது அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். கருவிகளோடு நீங்கள் இணைந்திருக்கணும். பாடுகிறவர்களோடு, செபிக்கிறவர்களோடு, வரம் பெற்றவர்களோடு, தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற பிள்ளைகளோடு, சுகமளிக்கிற வரங்களை பெற்ற பிள்ளைகளோடு, கண்களை பெற்றவர்கள், பரிசுத்தமாய் பாடுகிறவர்கள், பரிசுத்தத்தோடு ஜீவிக்கிறவர்கள். அடுத்தது அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நிறைய பேர் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நான் அமைச்சந்திரன் இடத்துல ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த பாஸ்டர் போட்டிருக்காரு, எங்க விசுவாசிக்கு எந்த காலேஜில் சீட்டு கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் லைனா வந்து பெங்களூர்ல இருந்து நம்பர் எனக்கு, இந்த வீட்டுக்கு போகலாமா, இது ராசியான வீடா? நிறைய பேர் தீர்க்க தரிசனம், எனக்கு பெரிய வீடு கிடைக்குமா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? இன்னைக்கு எதிர்பார்க்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் அப்படித்தான் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்குமா? வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாட்டுக்கு போறது முக்கியம் இல்லை, வெளிநாட்டுக்கு போய் தப்பிக்கணும். தீர்க்க தரிசனம் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் உங்களை வைப்பிக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் எச்சரிப்பின் வார்த்தைகள் இருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகள், அன்பின் நிறைந்த வார்த்தைகள் வருகிறது. இயேசு நம்மளோட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தைகள் எல்லாரோடையும் பேசுகிற வல்லமையுடையவராக இருக்கிறார். வசனத்தோடு பேசுவார். ஜெபம் பண்ணும்போது தேவன் பேசுவார். அந்நிய பாஷைகளோடு நீங்கள் பேசும்போது பேசுவார். தேவனுடைய நேரடியாக பேசுவார். அவருடைய சத்தம் துணிக்கும். இப்பொழுது என்னோட ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் மூலமாய் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஊழியர்கள் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் தேவனுடைய சத்தம் துணிக்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரும் பொழுது நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வசனத்தின் மேல இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது. ஐயா சொன்னது போல இன்னைக்கு சர்ச்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு 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 பாட்டு. சிங்கப்பூர் தேசத்துக்கு நான் போயிருந்தேன். 10 நிமிஷம் மெசேஜ், 3 மணி நேரம் வர்ஷிப்பு. 10 நிமிஷம் நான் செய்தி கொடுத்தேன். தலைமையில கை வச்சா எல்லாம் பொசஸ்டிவ். ஒண்ணு கூட சரியான ஒரு ஆவி இல்லை. எல்லாம் அசுத்த ஆவிகளில் நிறைந்திருந்தாங்க. காரணம் என்ன? ஆராதனை. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை பண்றோம். அதை விட முக்கியம் உனக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தை. அது உன்னை வழிநடத்தும், அது உன்னை பலப்படுத்தும், அது உனக்கு துணையாக இருக்கும், உன்னை பரிசுத்தமாக்கும், உனக்கு ஜீவன் உள்ள வாழ்க்கையை கொடுக்கும். உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னா? இந்த எலும்புகளை பார்த்து, ஹல்லேலூயா, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசன உரை. ஹல்லேலூயா. சுகத்தை குறித்து தீர்க்க தரிசன உரை, பிரச்சனைகளை குறித்து தீர்க்க தரிசன உரை. என் வார்த்தைகளை சொல்ல. லாசருவை பார்த்து, 4 நாளான லாசருவை பார்த்து எழுந்து வானார். அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. இன்றைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் பொய்யாவதில்லை.
இன்றைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் மெய்யானது. அவரே தீர்க்க தரிசன வல்லமை படைத்தவராக இருக்கிறார். அந்த வார்த்தை மெய்யானது. அது உன்னிடத்தில் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உண்மையில இறங்குகிறார். கடைசி நாட்கள்ல எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுகிறார். எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுகிறார். உன் குமாரரும் குமாரத்தைகளும் என்ன சொல்லுவாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தீர்க்க தரிசனத்தை தேடி போக வேண்டியதில்லை. உன்னுடைய பிள்ளைங்க குமாரரும் குமாரத்தைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி பங்காரப்பட்டில் ஒரு பெரிய கன்வென்ஷன் என வைத்து நடத்தினார்கள். பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். அதில் ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், தீப்பொறி பிரசங்கியாளர்களை நான் எழுப்புவேன். தீப்பொறி பிரசங்கியாளர்களை, இளம் போதவர்களை நான் எழுப்புவேன். இளம் தீர்க்கதரிசிகளை எழுப்புவேன். இளம் சிவ வீரர்களை எழுப்புவேன். அநேக பாஸ்டர் பிள்ளைகள் மேல என்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். அநேக பிள்ளைகளை நான் யோசுவாவாக பயன்படுத்த போகிறேன். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட்டுட்டார்னா நீயும் நானும் தீர்க்கதரிசியா மாறிடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் இல்ல, நிறைய பேர் ஆவியானவர் இல்லாம அசுத்தாவியோட வாழ்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அசுத்தாவி ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஆவியானவர் இல்லை, ஆவியின் வல்லமை இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் எல்லார் மேலையும் பொழிய விரும்புகிறார். ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம வரும் பொழுது நம்ம மேல அந்த தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்நிய பாஷைகளை மூலம் பேச விரும்புகிறார். ஒரு புதிய காரியத்தை நான் தெளிவாய் பேச விரும்புகிறேன். தெளிவாய் பேச டெல்லி மாநகரத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பையன் அந்நிய பாஷை பேசி கேட்பான். பயங்கரமா பேசுவான். பிரசங்கத்துல தடப்படுவான். பாஸ்டர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஆனால் சொன்னா கோச்சுப்பாங்க. கம்முன்னு இருந்தார். அப்பொழுது ஆவியானவர் சொன்னாங்க, பேசுற அந்நிய பாஷை அசுத்தாவிய பாஷை. ஒரு ஸ்லோகம் நீ சொல்லுங்க. சுத்தி எதிரி குதிச்சு பார்த்து கொடுத்தாங்க. அதோட அவன் விடுதலையான. ஹல்லேலூயா. போன வருஷம் 7 நாள் வச்சார் கூட்டம் டெல்லியில் பாஸ்டர். கடைசி நாள் கூட்டத்தில் அந்த சர்ச்சில் ஊழியம் செய்கிற ஒரு தம்பி தலைமையில நான் கையை வைத்தேன். நான் அந்நிய பாஷை பேசினான். என்ன பேசினான்னா சிவசம்பம் 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 டேக்ஸ்ன்னு சொல்லணும். கீழே வந்துட்டான். ரொம்ப கஷ்டமாச்சு. எல்லாரும் உடனே என்ன கேட்டாங்க, என்னத்த பேசுகிறாரு, என்னையா பேசுகிறாரு, நீங்கள் அப்படி அவரை கை வச்சும் விழுந்துட்டான் கீழே அப்படின்னா. நான் சொன்னேன், அசுத்த அந்தரத்தை சொன்னேன், அசுத்தாவினால நிறைஞ்சு சொன்னேன், நிறைஞ்சு சொன்னேன். அப்போ அவன் ரொம்ப ஆர்கியூ பண்ணான். நான் சொன்னேன், நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய சினிமாலாம் பார்த்துக்க நாட்கள் உண்டு. ஒரு ஃபேமஸ் பாட்டு பாடு, இந்த பாட்டு நான் அப்படியே அடங்கி போயிட்டான். அந்த பிசாசு பாட்டு ஃபேமஸ் பாட்டான சரண்டர் அடைந்தான். ஆவியானவர் நம்மையில் ஊற்றப்படும் போது வல்லமையாக தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசன வார்த்தையை பேசும். இந்த ஆவியானவர் நம்மையில் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும்? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றிய போது ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கைக்கிறது போல் பிடிச்சார். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் 14-15 சிம்சோன் ஆவியானவர் இறங்கின பொழுது கட்டின கயிறுகள் எல்லாம் அறுந்தது.
சாதாரண ஆளு. ஆவியானவர் வந்துட்டா நீ பயங்கரமான ஆளு. நீ சூப்பர் நேச்சுரல் மேன். சூப்பர் நேச்சுரல் பவர் உனக்குள்ளே கொடுப்பா. சூப்பர் நேச்சுரல் அனைத்தையை கொடுப்பா. அற்புதத்தின் சக்தியாக உன்னை தேவன் மாற்றுவார். ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவார். வல்லமையின் பாத்திரமாக மாற்றுவார். ஆவியானவர் உள்ள வரணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஊழியத்துக்கு போகும்போது ரொம்ப சாதுவாக நான் பேசுவேன், ரொம்ப அமைதியாக குரல்லாம் பேசுவேன். பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, எப்படி இருக்கு கிருபை. அதுதான் கிருபை. ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டான்னா நீ வேற மனுஷனா மாறிடுவ, வேற பிள்ளையாக மாறிடுவ. அல்லேலூயா. கோப குணம் நிறைஞ்சவங்களா அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளா அல்ல. அவர் விரும்புகிற பிள்ளைகளா நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகமானது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே அது வாசிக்கணும், படிக்கணும். 1 சாமுவேல் 10:10 படிக்கணும். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசியின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்போது தேவனுடைய அவர் மேல் இறங்கினார். அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னார். பாருங்க, தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்கிச்சு. உடனே என்ன சொன்னாரு? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசிகள் எது கொண்டு வந்தாங்க? தீர்க்க தரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசிகள் அவங்க முன்னாடி வந்தாங்க. ஆவிக்குள் மலையில வந்தாங்க. தீர்க்க தரிசனம் அபிஷேகத்தோட வந்தாங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவி அவங்க மேல, தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவி அவங்க மேல வந்துச்சு. இந்த மீட்டிங்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் பேசினார் என்னோட. இந்த மீட்டிங்கெல்லாம் எவ்வளோ நீ பண்ற கஷ்டப்பட்டு, ஆனால் மீட்டிங் வரது எல்லாம் டெலிவரன்ஸ் தான். டெலிவரன்ஸ்க்கு வந்துட்டு போயிடுறாங்க. எழுப்பணும், வல்லமையாக எழுப்பணும். இந்த தடவை நாங்கள் ஜெபிச்சது என்ன தெரியுமா? வெறும் தீர்க்க தரிசன கூட்டத்தில் வெறும் தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவங்களா இல்லை, தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாற வேண்டும். தீர்க்க தரிசிகளாக மாற வேண்டும். ஒரு செபோராவா மாறணும், ஒரு மோசேயை போல மாறணும், ஒரு எலியாவை போல மாறணும், ஒரு எலிசாவை மாறணும். மதிப்புக்குரிய தினகரன் ஐயா இறந்த பொழுது ஆண்டவர் எடுத்துக் கொடுத்து அப்பொழுது ஒரு பெரிய கூட்டம் வைத்தார்கள். ஃபாதர் பர்மன்ஸ் சொன்ன ஒரு காரியம், அநேக டிஜிஎஸ் தினகரனை கர்த்தர் எழுப்புகிறார். அதே போல டிஜிஎஸ் தினகரன் ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது ஜான் ஜோசப்னு ஒரு பிரதர், ஜான் ஜோசப் என்று சொல்லி சென்னையில் குழுக்கென ஒரு ஊழியர், வல்லமையான ஒரு ஊழியர், அக்கிரியான ஊழியர், பயங்கரமான காரியங்களை செய்தவர். கண்டால் பயப்படுவாங்க, பிரசங்கத்தை கண்டால் பயப்படுவாங்க. நான் அவருடைய ஊழியர்களெல்லாம் போய் பலப்பட்டேன். நல்லா சொல்லுவார், நிறைய தீர்க்க தரிசனம் வரணும், பயங்கரமாக பேசுவார். மலையாளியர் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுவார். திடீர்னு ஆவியானவர் பேசும்போது தமிழில் பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும். சுனாமியெல்லாம் பற்றி பயங்கரமாக சொன்னவர். அவர் அவர் போகும்போது என்ன சொன்னார்னா, 2 தீர்க்க தரிசிகளை ஒரே டைம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. ஐயாவையும் சொன்னார், தினகரன் ஐயாவும் சொன்னார். நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் அந்த உலகத்தை விட்டு போன போது ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைத்த போது மதிப்புக்குரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா அங்கிள் சொன்ன ஒரு காரியம், ஒரு ஜான் ஜோசப் அல்ல, பல ஜான் ஜோசப்களை கர்த்தர் எழுப்புகிறார். பல ஜான் ஜோசப்களை எழுப்புகிறார். இன்றைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் இல்லை இன்றைக்கு. ஆனால் அவங்களுடைய இடத்துல அவங்களுடைய அபிஷேகத்தை உனக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அந்த ஆவி ஆண்களை பெற்றார்கள். அந்த தீர்க்க தரிசிகளோடு இருந்த அந்த ஆவி, அந்த அபிஷேகத்தை நீ சுதந்திரித்துக் கொள்.
ஆவியானவர் உள்ளுருவிலிருந்து வருகிறது. இந்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரையும் நிரப்புவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு காரியம் இருக்கிறது. பைபிள் படிக்கிறதுன்னு ஒரு பக்தர் போடுங்க. யாராவது ஒருத்தர். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவி மூப்பராகி அந்த 70 பேர் பேரில் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். இந்த மோசேட்ட 70 மூப்பர்கள் இருந்தார். ஆண்டவர் மூப்பர் என்று சொல்லும்போது தலைவர்கள், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லும்போது அவர் பாஸ்டர் கூட சொல்லணும். பரிசுத்தவான்கள், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இந்த 70 பேர் மேலையும் மோசே கிட்ட இருந்த அபிஷேகத்தை கொடுக்க விரும்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா மோசேயால தாங்க முடியல. நிறைய பாரங்களை அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். அருமையான பிரதர் பாஸ்டர் என்கிட்ட பேசும்போது நிறைய கனமான ஊழியத்தை செய்கிறார். கனமான ஊழியத்தை செய்யும் போது, பெரிய ஊழியத்தை நாம் செய்யும் போது, பெரிய ஊழியத்தை கற்றுக் கொடுப்பது ஒருத்தர் தான் கூடாது, ஒருத்தரை சுமந்துகிட்டு இருக்கக்கூடாது. அந்த சுமையை ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்திலே சுமக்க வேண்டும், தெய்வ வார்த்தையை சுமக்க வேண்டும், ஊழியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல அநேக காரியங்கள் அவரை பாரப்படவே கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர் தங்க பாரத்தை சுமந்து நிறைய பேர் இல்லாம போயிட்டாங்க. நீங்க வந்து சுமக்கணும். ஆரோனும் ஊரும் மோசேயை தாங்கினார்கள். அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவங்களை ஆசிரியர் கூடாரத்துல கொண்டு வர 70 பேர்ல நீ தீர்க்க தரிசனம் போற. இந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தை. அப்ப அத்தனை பேர் மேலே நான் அந்த அபிஷேகத்தை ஊற்றுவேனாரு. அதே போல ஊற்றினான். ஆனா அந்த 70 பேர்ல 2 பேர் அப்ஸ்காண்டட். கேஜிஎஃப்ல நான் அக்கினி முகாம் நடத்தும் போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒர்ஷிப் டைம்லாம் நான் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும்போது சில பேர் அப்ஸ்காண்டட் ஆகிடுவாங்க. அப்போ நான் கேட்பேன் பக்கத்தில், எங்கேயா போகிறாங்க அப்படின்னா, மட்டன் வேகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு டியூட்டி. அது தானா வேகம் உள்ள வர சொல்லுது. வேகத்துக்கு சிலர் ஓபி அடிப்பாங்க. சிலருக்கு வந்து சில பொறுப்புகள் கொடுத்தா கடைக்கு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படி வர்றது. அவங்களெல்லாம் சொல்ல, நீங்களாம் தங்கமான பிள்ளைங்க. இல்லையா, நான் வந்து சென்னையை சொல்லிட்டு இருக்கிறேன், எங்க ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த அப்ஸ்காண்டட் ஏமாத்தன கல்தா கொடுக்கிற பிள்ளைங்க, அல்வா கொடுக்கிற பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாத்துற பிள்ளைங்க இவங்க 2 பேருடைய பேர் என்ன தெரியுமா? ஒருத்தன் பேர் எல்தாத், ஒருத்தன் பேர் மேதாத். எல்தாத்னா என்னன்னா தேவன் அவனை நேசிக்கிறார். மேதாத்துக்கு பிரியமானவன். ஆண்டவர் 2 பேரையும் நேசிக்கிறார். அதனால என்ன பண்ணாரு? அவங்க ஓதி அடிச்சவங்க மேலேயும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். இன்னைக்கு ஒருவேளை சிலர் வந்து மீட்டிங்க்கு வராம ஓதி அடிச்சு மறைஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு ஆவியானவர் அவங்க மேலேயும் ஊற்றுவார். அவங்க மேலே அபிஷேகத்தை ஊற்றுவா. அல்லேலூயா. ஏமாத்திர பிள்ளைக்கு தெரியும். உள்ள வரல, சிலரும் பிரேயர் மீட்டிங் வரவே மாட்டேன். அது ஒரு பக்கம். இந்த அபிஷேகத்தில் அவங்க எல்லாம் நிறைய ஆரம்பிச்சோன்னா, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா, இந்த யோசுவா பாருங்க, பொறாம ஆவி பிடிச்சி தெரியும். சில நேரங்களில் வரும் சிலருக்கு, இவன் அபிஷேகம் பட்டுட்டான், இவன் கிருபப்பட்டுட்டான், ஐயோ தீர்க்க தரிசனம் சொல்றானே இவன், ஐயோ சொன்னா என்ன கொலையா போயிட்டான். நீங்க நிறைய பேருக்கு அப்படித்தான். சர்ச்சில் தீர்க்க தரிசனம் சொல்றேன், சர்ச்சில்
சர்ச்சில் தீர்க்க தரிசனம் தொடர்பாக பைபிள் இருக்கா? தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது இருக்கா? 1:14 முழுவதும் வாசிப்பார். அந்நிய பாஷையும் பேசணும், வியாக்கியானம் சொல்லணும், தீர்க்க தரிசனமும் உழைக்கணும். அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன மரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. மோசே ட்ரைனிங் கொடுக்கிறாரு, ஒரு பவர் மினிஸ்ட்ரி நடத்துறாரு. அவங்களுக்கு எல்லாம் ப்ராபசி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ப்ராபசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. யோசுவாவுக்கு கடுப்பு, தடுக்கப்படும்பா, இவங்க சொல்லாதபடி தடுக்க பண்ணும். அப்போ மோசே சொல்ற ஸ்டேட்மெண்ட் பிரமாதமான ஸ்டேட்மெண்ட். என்னை போல எல்லாரும் தீர்க்கதரிசியாக வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுதான் இயேசுவுடைய விருப்பம். என்ன போல என்ன போல முடிய செய்யணும், என்ன போல பிரசங்கப்படணும், என்ன போல ஜெபம் பண்ணணும், என்ன போல நீங்க வாழணும், என்ன போல பரிசுத்தமா இருக்கணும், என்ன போல அன்புல நடந்திருக்கணும். சொல்லுறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்றுங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை தடை செய்யலாம், அபிஷேகத்தை தடை செய்யலாம். நிறைய பேர் சொல்றாங்க, ஐயோ எங்களுக்கு கிருபை இருக்கு, வரம் இருக்கு, ஆனா எங்களை சபையில பயன்படுத்த மாட்டாங்க, அபிஷேகம் இருக்கு, எங்களை பயன்படுத்த மாட்டாங்க. சிலவங்க அதனால சபைக்கு வராம போயிடுறாங்க. தேவ பிள்ளைய சாக்கு கூட்டலாம் சொல்லாத, நீ எழுந்து. அல்லேலூயா, நீ எழுந்து. அல்லேலூயா, நீ எழும்பணும். அல்லேலூயா. உன்னை அபிஷேகம் பண்ணியிருப்பாருனா, வரங்களை கொடுத்திருப்பாருனா, கிருபைகளை கொடுத்திருப்பாருனா, நீ எழுந்திருக்கணும். அல்லேலூயா, எழும்பணும். செங்கல்பட்டுக்கு நான் சமயம் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். சிஎஸ்ஐ கூட்டம் ஜம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஒரு அம்மாவை குறிச்சு சொல்ற ஆண்டவர் விக்கிரக ஆராதனையோட வாழையாளர்கள் எல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் கிறிஸ்தவ கூட்டம், எல்லாம் அப்படியே ஒரு முடிச்சு பார்த்து கொடுத்தாங்க. எல்லாம் நான் சொன்னேன், வரம் இருக்கு, உனக்கு அபிஷேகம் இருக்கு, கிருபை இருக்குது, வல்லமை கொடுத்திருக்கிறேன், வரங்கள் கொடுத்திருக்கிறேன். அதை மறைச்சு வச்சுக்கிட்டு சபையை பிரியப்படுத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, அதை மறைச்சு வச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, எழுப்புனா உன் சகோதரி அழுவாம பாருங்க. எனக்கு தான் இந்த தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன்னை அபிஷேகம் பண்ணிட்ட யாரும் தடுக்க முடியாது. இயேசு மேல கையை வச்சுட்டாருன்னா யாரும் உன்னை தடுக்க முடியாது. உன்னை பயன்படுத்தி வச்சாருன்னா யாரும் தடுக்க முடியாது. எந்த பாவம் உன்னை செய்ய முடியாது. தேவ பிள்ளையே, உனக்குள் இருக்கிற வரத்தை அனல் போட்டி எழுப்பிவிடு. உனக்குள் இருக்கிற தீர்க்க தரிசனம் எழுப்பிவிடு. உனக்குள் இருக்கிற சுடமுனைக்கு வல்லமை எழுப்பிவிடு. பாடுகிற திறமை பெற்றிருக்கிறியா? ஜெபிக்கிற திறமை பெற்றிருக்கிறியா? அப்படியே உட்கார்ந்திருக்காத, வல்லமையா எழுப்பு. அல்லேலூயா. சத்துரு உன்னை ஒடுக்கி வச்சிருக்கிறான். ஒடுக்கிற ஆவிக்கு பதிலாக புதிய ஆடையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை கொடுக்கிறேன். நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் பவுல் அவங்க மேல கை வைக்கிறார். பரிசுத்தாவியாக அவன் மேல வர்றாரு. அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஆனா இந்த 2வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவை பெற்றீர்களா என்று கேட்டால், அதற்கு அவர்கள் பரிசுத்தாவை உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை என்றார்கள். இந்த அந்நிய பாஷை வரத்தை ஆண்டவர் ஊட்டார். அந்நிய பாஷைனா என்ன? தேவனுடைய பாஷை, பரிசுத்த ஆவியானவருடைய பாஷை, தூதனுடைய பாஷை, அது பரலோகத்தின் பாஷை, அது பரிசுத்த பாஷை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அந்நிய பாஷை பேசிட்டு வாய்க்கு கூசாத பாஷைகளை நீ பேசக்கூடாது. அல்லேலூயா. கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, அசுத்தத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது, அருவருப்பின் வார்த்தைகளை பேசக்கூடாது.
2வது வசனத்துல பார்க்கிறோம். ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியாத அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுறாங்க. இன்னைக்கு உங்க மேல ஊற்றுவா. ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருக்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியல. சர்ச்சுக்கு போறாங்க, ஹோலி ஸ்பிரிட் சர்ச்சுக்கே போறாங்க. அபிஷேகம் உள்ள சர்ச்சுக்கு போனாலும் என்ன எப்படி இருக்காங்கன்னா, அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெது வெதுப்பா இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை வெது வெதுப்பா இருக்கு. டெல்லியில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். நல்ல அனலுள்ள சர்ச்சு. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அப்படியே உட்கார்ந்து எல்லாம் தூக்கி விடுறாங்க. ஒவ்வொருத்தரும் முதல்ல எழுதி விட்டேன், பாட்டு பாட வச்சேன், புதிக்க வச்சேன், பிரசங்கத்தை கேட்கலமா பேச அனல் இல்லை குளிர் இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு வெது வெதுப்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாடா, உனக்கு ஸ்வீட் கொடுக்குறேன்டா, உனக்கு லட்டு கொடுக்குறேன்டா, உனக்கு பிரியாணி கொடுக்குறேன்டா நான் சொல்லுவாரு. வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம அனலா இருக்கணும், நம்ம குளிரா இருக்கணும். அல்லேலூயா. குளிர்னா ரட்சிப்பின் அனுபவம், குளிர்னா செபிக்கிற வாழ்க்கை, குளிர்னா தேவனோட நடக்கிற வாழ்க்கை, குளிர்னா தேவனுக்காக எதையாவது செய்யற வாழ்க்கை. ஆனா அனல்னா எழுப்புதலின் வாழ்க்கை, கைகளை தட்டி கட்டுற வாழ்க்கை, அக்கினியாக மாற்றுகிற வாழ்க்கை. நீ எந்த சக்திக்கு வேணா போ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நீ எந்த சர்ச்சில் போனா அந்த சர்ச்சில் நீ எப்படி இருக்கிற? அல்லேலூயா. அந்த சபையில எப்படி இருக்கிற? எப்படி நீ அனலா இருக்கிற? தேவன் உன்னை வல்லமையாக நடத்த விரும்புகிறார். இந்த வியாக்கியான வரங்கள், அந்நிய பாஷை வரங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நம்மமான பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். அப்பதான் சபையெல்லாம் வளர ஆரம்பிச்சது. அந்நிய பாஷை வரவனை எழுப்பிவிடும், உன்னை பரிசுத்தமாக்குகிறது, பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. இன்னைக்கு அதை கொச்சப்படுத்தி பேசுறது இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்நிய பாஷை வர முக்கியம். நவமான பாஷை அது வரும்பொழுது உனக்கு இல்லை. இந்த ஆவி ஊற்றப்படும்போது கிருபை ஊற்றப்படுகிறது. ஒரு காரியத்தை சொல்லி படிக்கிறேன். வேறு மனுஷன் நான் டிஃபரண்ட் மேன் என்று சொல்றாரு. ஒரு இடத்துல அனதர் மேன், வேறொரு மனுஷன். ஒரு இடத்துல டிஃபரண்ட் மேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சேன். டிஃபரண்ட் உமன், வித்தியாசப்பட்டவனாக மாறுகிறார். இன்னொன்னுல சொல்றாரு, நீ வேற ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சமயமாக்கி நீ முகாமிலே பவர் மினிஸ்ட்ரி ஒன்று நடத்தினேன். கொடுத்து காலையில கொடுக்க வேண்டியது மத்தியானம் கொடுத்துட்டாங்க. சப்ஜெக்ட் எனக்குள்ள தள்ளிட்டாங்க எல்லாத்தையும். நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். போய்கிட்டே இருக்குது வசனம். கணவரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. எல்லாம் பாஸ்டர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நல்லா உட்காந்துட்டாங்க. அப்படியே திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஒவ்வொருத்தரும் என்ன பண்றது? நான் ஆவிக்குள்ளாயிட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, நீங்க நின்று இருக்கீங்கயா, ஆனா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிற ஒரு அக்கினி மனுஷனை பார்த்து அவர் தான் ஊழியம் செஞ்சார். பயங்கரமான அக்கினி. அந்த ஊழியக்காரர் சொன்னார், உனக்குள்ள வேளாண் வச்சிருக்க, உனக்குள்ள தேவனுடைய வல்லமையை வைத்திருக்கிறார், உனக்குள்ள ஒரு தேவ அக்கினியை வைத்திருக்கிறார், உனக்குள்ள தேவ ஆவியை வைத்திருக்கிறார். இந்த 9வது வசனத்துல 1 சாமுவேல் 9:10-9 சொல்றார், வேற இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. டிஃபரண்டான இருதயம், நவமான இருதயம், புதிய இருதயம், புதிய எண்ணம், புதிய சிந்தை, புதிய ஒரு
இருதயம் இல்லை, குத்தப்பட்ட இருதயம், ஒரு புது இருதயம், ஒரு அன்பின் இருதயம், ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு இருதயம். எப்பொழுதும் தேவனுடைய இயேசு வாசம் பண்ணுகிற ஒரு இருதயம். வீர மனுஷனா புதிய இருதயமா, புதிய ஆவி வரும் பொழுது உனக்கு புதிய இருதயத்தை தருகிறார். இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கேடுதா இருக்கு, திருக்குள்ளதா இருக்கிறது. இருதயங்கள் இன்னைக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனா நமக்குள்ள வைக்கிற இருதயம் இயேசுவை போல மாற்றுகிற ஒரு இருதயம், புதிய ஆவியை கொடுக்கிறது, வேறு மனுஷனாக மாற்றுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். தீர்க்கதரிசிகள் ஒருவனும் 1 சாமுவேல் 10:12 கேட்கிறார். தீர்க்கதரிசியோடு போனா தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றான், தீர்க்க தரிசனம் உரைத்தான், வேற மனுஷனா மாறினா, புது இருதயம் அவனுக்குள்ள வந்தது. அவனை குறிச்ச சாட்சி என்னன்னா, தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ. அல்லேலூயா. தீர்க்க தரிசிகளில் ஒருவனாக உன்னை வைக்க விரும்புகிறான், தீர்க்க தரிசியாக மாற்ற விரும்புகிறான். அவன் ராஜாவான அது வேற விஷயம். ஆனா அந்த சவுலுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை கொடுத்தார். தேவனை அறிகிற அறிவை கொடுத்தார், தேவனுடைய அறிவை கொடுத்தார், தேவ வசனத்தை கொடுத்தார், தேவ வார்த்தையை கொடுத்தார், தேவ வல்லமையை கொடுத்தார், தீர்க்க தரிசனத்தின் அதிகாரத்தை கொடுத்தார். இதற்கு தீர்க்க தரிசனி ஒருவனோ நீ. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தீர்க்க தரிசிகளுடைய லிஸ்ட்ல அவனும் இருந்தான். தீர்க்கதரிசியாவே மாறிட்டான். சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் போனா என்ன கெடுத்துருவாங்க, நான் மாறி போயிடுவேன். உலகத்தான் சொல்றது அதான். ஐயோ பயமா இருக்குது, மாறிடுவேன். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன், பைபிள் படிக்கிறேன். தீர்க்கதரிசினாங்க தேவனுக்காக வாழ்கிறவன், தேவனுக்காக நடக்கிறவன், தேவனுக்காக ஜீவிக்கிறவன், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய கிருபையிலே வளர்கிறவன், கர்த்தருடைய வாயா இருப்பான். தீர்க்கதரிசி, ஜபிக்கிற தீர்க்கதரிசி, அக்கினியை கொண்டு வருகிற தீர்க்கதரிசி, அற்புதங்களை இயேசுவை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைச்சு வந்திருக்கலாம், ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன மெசேஜ் கொடுத்துருப்பாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ் டிரான்ஸ்பிகரேஷன் மெசேஜ். அல்லேலூயா. உன்னை மறுரூபம் ஆக்குகிற மெசேஜ், உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மெசேஜ். அந்த நாளில் இருந்து அவன் மாறினான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு கடைசி நாட்கள்ல எல்லாரையும் மகிமையின் மேல் மறுரூபம் அடைந்து மறுரூபம் ஆக்க விரும்புகிறார். மறுரூபத்தில் வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறார். அவரை போல மாறுகிற வாழ்க்கை, அவரோடு ஜீவிக்கிற வாழ்க்கை, அவரை போல பிரகாசிக்கிற வாழ்க்கை, அவருக்காக ஜீவிக்கிற வாழ்க்கை, அவரை போல ஜெபிக்கிற வாழ்க்கை, அவரை போல ஊழியம் செய்கிற வாழ்க்கை, அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவரை போல பரிசுத்தமாகிற வாழ்க்கை. கடைசி காலம் அவர் வரப்போறார். சீக்கிரமா அவர் வரப்போறாரு. நம்ம ஆயத்தப்படுவோம், மறுரூபமாக்கப்படுவோம். சகோதரியை மறுரூபமாக்கப்படுவாயாக, என்னை போல மாறுவாயாக. மோசே சொன்னார், என்ன போல தீர்க்கதரிசி ஆகட்டும், அவளை தடுக்காதீங்க. ஆனா அவங்க எழுப்பல, தடுத்த யோசுவாவை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. எவன் தடுத்தானோ, அபிஷேகத்தை தடுத்தானோ, அவன் தலைவனாக மாற்றப்பட்டான். காரணம், அந்த அபிஷேகம் அவனையும் தொட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளடைவில் தான் அபிஷேகத்தை பெற்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை திரும்பியது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை திரும்ப வேறு மனுஷனாக மாற்ற விரும்புகிறார். தீர்க்க தரிசன வார்த்தை, தீர்க்க தரிசனத்தோட ஐக்கியம், பரிசுத்த ஆவியை, தீர்க்க தரிசன வல்லமை
கொண்டார்கள். பெரும் மனுஷனா மாறினான். அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசி என்ற சாட்சியை அவன் பெற்றான். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உனக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், பாடு மரணத்தை சகித்தவர். அல்லேலூயா. இன்றும் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். இன்றும் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் உன்னை கைவிடாத தேவனாயிருக்கிறார். உன் உள்ளம் கையில அவர் வரைந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சவுலை உயர்த்தின ஆண்டவர், ராஜாவாக நிறுத்தின ஆண்டவர். ஆனால் நாளடைவில் அதை அவன் காத்துக் கொள்ளாமல் போனான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் எழுப்பப்பட்டான். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை மறந்து போனான். நாம் அப்படி இருக்கக்கூடாது, காத்துக் கொள்ளணும். இன்றைக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் எழுப்ப விரும்புகிறார். தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறார். உன்னை தீர்க்க தரிசியாய் எழுப்ப விரும்புகிறார். ஒரு டெபோராவாக எழுப்ப விரும்புகிறார். ஒரு எஸ்தராக எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளே எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இந்த நாளில் வல்லமையோடு. இந்த நாளே எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை ஆறுமே. யாராவது பாஸ்டர்ஸ் இருப்பீங்கன்னா முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வந்து அபிஷேகம், தேவ மனிதரை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாரோ படிக்க கேட்கிறேன். ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி வந்தார். சாமுவேல் என்று ராமாக்கு. இது வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் ஆண்டவர் பேசினாரு. இது வந்து செகண்ட் பார்ட் கிங். ஆண்டவர் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அவனுக்கு 7 சகோதரர் இருந்தாங்க. சாமுவேலுக்கு ஒரு குழப்பம், யாரை அபிஷேகம் பண்றது என்று. ஆனால் கர்த்தர் திட்டம் தெளிவாக பேசினாரு.
இந்த மகனை நீ அபிஷேகம் பண்ண, அபிஷேகம் பண்ண. அவன் முகத்தை நான் பாரு, அவனுடைய வளர்ச்சியை நான் பாரு. அதை விட அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். இவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொன்னார். அப்படியே இந்த மகனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. பாஸ் எதுவா என்ன ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணுற ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ண. ஓகே அப்போஸ்தலர். ஓகே 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 அப்படியாக அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு என்று இந்த மகனை நாம் பிரதிஷ்டை பண்றோம். ஹல்லேலூயா. ஒரு பவுல போல எழுப்புனையா, ஒரு பேதுருவை போல எழுப்பபடி ஜெபிக்கிற பேதுருவின் நிழல்ல ஒரு அற்புதம் நடந்ததப்பா. உன்னை பெற்ற கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் உன்னை பரிசுத்தம் பண்ணி சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுவேன் என்று சொன்னவர் ஓ தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மகனை நாங்கள் அபிஷேகிக்கிறோம். எங்கள் கைகள் அல்ல, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள், உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்கள் இந்த மகனை ஊழியத்திற்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அப்பா ஊழியத்தில் பயன்படுத்தோம். ஏராளமான ஆத்துமாக்களை சம்பாதிக்கட்டும். மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற நாட்கள் வரட்டும். ஓடி வந்த என்னை விசுவாசிக்கிறவர் நாம் செய்கிற கிரியை செய்வார். நீ ஜெபிக்கும் போது குருட்டு கண்கள் திறக்கப்படும். செத்த கிரியைகள் எல்லாம் வெளிவரும். ஒரு ராக்கால விசேஷித்த சுத்தமளிக்கிற அற்புத வரங்களை உனக்குள்ள வைக்கிற, உன் நாவிலே அதிகாரத்தை வைக்கிற, கிருபைகளை வைக்கிற ஓடி வியாதரவா ஆரோனுடைய கோலை துளிர செய்தவர் இந்த மகனுடைய வாழ்க்கை ஊழியம் துளிரட்டும். மகனை ஆசீர்வதிக்கிறையா, ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக. ஒரு சர்வதேச ஊழியனாக தேவனுடைய தொலைக்க பண்ணுவார். உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி பயன்படுத்துவார். உன்னுடைய கூட்டங்களிலே திரளான மக்கள் வருவார்கள். பேதுரு பிரசங்கித்த போது 5000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள், 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அந்த கிருபைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாறி அபிஷேகத்தை ஆடவில்லாமல் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். மகர உதயாக்கரா இந்த மகனை அபிஷேகித்து வைக்கிறோம். அப்பா ஆண்டவரை ஊழியத்தில் பிரகாசிக்கட்டும், ஊழியத்தில் பயன்படுத்தப்படட்டும், ஊழியத்தில் வல்லமையான கருவியாக பயன்படுத்தும், சுத்தப்படுத்தையா ஆண்டவரை மகன் பயன்படுத்தும். ஆண்டவரை நீர் மகனுக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொடும். ஆவியானவர் ஆண்டவரை தாவீது மேலே இறங்கிறது போல ஆண்டவர் மகனை கொண்டு பலத்த காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை நமக்கு செலுத்துகிறேன். மீன் புரட்சர் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. எல்லாரும் எழுந்திருப்போம். சில நேரம் நான் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் வல்லமையோடு இறங்க போகிறோம். பிரதர் ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போம். ஆவியானவர் இறங்கட்டும். பயங்கரமான காரியங்களை உங்களை கொண்டு தேவன் செய்வார். வல்லமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் உடைகிறது. பலவீன கட்டுகள் 7 விதமான கட்டுகளோடு ஒரு மகள் இருக்கிறார். ஆவியானவர் இந்த நாளில் அவனை விடுவிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பலவீன ஆவிகள் ஓடுகிறது, சுகவீனங்கள் ஓடுகிறது. வயிற்றுக்குள் இருக்கும் சில கிரியைகள் வெளிவருகிறது. இருதயத்தில் இருக்கும் கட்டுகள் உடைகிறது. தலையில் இருக்கும் கட்டுகள் உடைகிறது. ஓ கையை தூக்க முடியாதபடி கஷ்டப்படுகிற சகோதரியை விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை
அவர் சொல்றாரு, உன் வீட்டுல சுத்தி நான் அக்கினி இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது காக்கிட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறேன். உனக்கு விரோதமா பண்ணவங்க உன் வீட்டுக்கு பின்புறத்துல 3வது தெருவில் தான் இருக்கிறாங்க. 7 குடும்பங்கள் உனக்கு விரோதமாய் செய்திருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் எரித்து போடுவேன்.
விதமாக நாளை தினத்துல அதாவது ஜெபகோபுர அந்த கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பேழையை கட்டக்கூடிய இடத்துல கர்த்தர் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். 11 மணிக்கு நீங்க ஒரு சிலர் இங்க வரும் பொழுது இங்கிருந்து கொண்டு போகப்படுவார்கள். அதாவது சண்டனா சர்க்கிள், அந்த சண்டனா சர்க்கிள்ல நீங்க அந்த பேக்கரி கிட்ட நிற்கும் பொழுது அங்க 2 ஆட்டோவை நாங்க ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். அந்த இடத்துல ஆட்டோல உங்களை கொண்டு போய் பத்திரமா அந்த இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க. காலையில 11 மணிக்கு அந்த இடத்துல நீங்க 10 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா 11 மணி வரணும் ஆட்டோ சர்வீஸ் இருக்கும், ஷேர் ஆட்டோ சர்வீஸ் இருக்கும். மறந்துடாம ஆட்களாம் வீட்டை கலந்து கொள்ள விருப்பம் இருக்கும், நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவருடைய ஜூடா டேவிட் நம்ம மத்தியில இருப்பது சந்தோஷம். ஒரு பாடலை அவர் பாடுவாங்க. அந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கப்படும். தேங்க்யூ. உன்னதத்திலிருந்து வரும் பலத்தை ஒவ்வொருவரும் அளித்திருக்கிறபடியாக நன்றி. அந்த பலத்தினாலே நாங்கள் வேறு மனிதர்களாக மாறுபடியாக, வேறு இதயமுடையவர்களாக மாறுபடியாக உமக்காக எழுப்பி பிரகாசிக்க கட்டளைகளை இந்த நாள் உற்சாகப்படுத்தின நாளுக்காக நன்றிகளை எடுக்கிறோம். பாதபடியில் அமர்ந்திருந்து திருவள்ளுவர் சித்தத்தில் அன்றபடி வார்த்தை கொடுத்த தேவதாசர் வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் பூர்ண ஆயுசை கட்ட கொடுத்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தி ராஜா உங்களுடைய மகன்கள் ஆயுசினால தரப்படியாக சொல்லிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு காரணமாக இருக்கிற தேவதாசருக்காக மனைவி பிள்ளைகளுக்காகவும் அன்ற சொல்வத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். தேவ கிருபை தேவ சமாதானம் ஒவ்வொரு மேல பெருமடியாக சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயா உங்க கீழே வரும் பொழுது நீங்கள் தனிப்பட்டு
இப்பொழுது ஜெபிக்கிறவங்க, ஜெபித்துக் கொள்றவங்க இன்னைக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.